ஹாய், வெல்கம் டு மை சேனல். உங்களில் நிறைய பேர் உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கான முயற்சி இது வரைக்கும் எதுவும் செஞ்சுருக்க மாட்டீங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறமா ஃபோனில் நிறைய வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னும் பொழுது உணவு கட்டுப்பாடு அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சியும் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மனசில் அப்போ என்ன தெரியுங்களா தோணியிருக்கும்? நார்மலாகவே ஒரு கொஞ்சம் நேரம் தவறி சாப்பிட்டாலோ இல்லை ஃபுட்டை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டாலோ நமக்கு கோவம் வருது, கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேர்னஸாக இருக்குது. இந்த உணவு கட்டுப்பாடு அப்படின்றது நம்மளால் செய்ய முடியுமா? ஓகே, நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடுன்றது ஒன்று தேவை, நம்ம அதை பண்ணிடலாம். ஆனால் இது கூட உடற்பயிற்சியும் செய்யணும் அப்படின்னும் பொழுது நம்மளால் செய்ய முடியுமா? ஏதோ ஒரு ஆர்வத்தில் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றதுனால ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா பாதிலே நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நெஞ்ச எடையை கூட திரும்பி டபுள் மடங்காக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் கண்டிப்பாக உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் நம்ம அதிகமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களோட உணவு பழக்கங்கள் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியாக நடக்கும். இப்போ இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு டவுட் ஏற்படும். சிஸ்டர், உங்கள் வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் அதில் சொல்லியிருக்கீங்க உணவு கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் உடற்பயிற்சியே செய்ய வேண்டாம்னு சொல்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கணும்னு தோணும் இல்லையா? கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அதுக்கான உணவு முறை மாற்றி எடுத்துப்போம். உணவு முறை மாற்றி தான் எடுத்துப்போமே தவிர்த்து உணவை கட்டுப்படுத்த மாட்டோம். அதாவது சாப்பிடாமல் இருந்து நம்ம யாருமே வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. நிறைய பேர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, என்னால் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது, ஆனால் அதுக்கு நான் சாப்பிடாமல் இருந்து வேணால் உடம்பு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பட்னியாக இருந்து உடம்பு குறைக்கிறேன் அப்படின்னு நினச்சி நிறைய சைட் எஃபெக்ட் வரும். சாப்பிடாமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா ஈஸியாக தெரியும் இல்லையா? முதல்ல அல்சர் வரும், அப்புறம் தொப்பை போடும். நம்ம உடல் எடையை குறைக்கிறோம்னு நினச்சிட்டு உடல் பருமனை அதிகமாக தான் ஆக்கிப்போம். அதனால் சாப்பிடாமல் இருந்தாலும் யாரும் உடல் எடையை குறைக்கவே முடியாது. சரிங்களா? சாப்பிடணும். எது மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்ற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ அது மாதிரி உணவு பழக்கங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி நம்ம உணவுகள் எடுத்துக்கும் பொழுது நம்ம தேவையற்ற சதைகள், தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரைய நம்ம பாடி லூஸ் ஆகிடும். ஓகேங்களா? அது மாதிரி லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தெரியும். அப்போ அந்த பாடியை டைட் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி மட்டும்தான் நமக்கு உதவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். அது ஸ்டார்டிங்லேயே செய்யணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது 100ல் ஒரு 70% பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 30% பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பிரேக் பண்ணிடுறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் உணவு முறையை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அது இந்த சம்மர் டைமில் ஈஸியாக பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரில் அதிகமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலாக உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் ரொம்ப அழுத்தமாக உடம்பு பிடிச்சிட்ருக்கும். அது வெளியே வரணும் அப்படின்னா நம்ம உடம்பு சூடாகணும். அப்போ இந்த ஹீட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனால உடல் சூடு அதிகமாகி உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சி நமக்கு வெளியே வரும். ஓகேங்களா? அதுக்காக தான் உடற்பயிற்சி, ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கான காரணம். ஆனால் இந்த சம்மரில் நீங்கள் உடற்பயிற்சிலாம் செய்யாமையே உங்கள் பாடி தன்னால் ஹீட் ஆகிடும். இதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யாமல் இருந்தாலே நார்மலாகவே நம்மளோட உடல் சூடு அப்படின்றது அதிகரிக்கும். அதனால் இந்த சம்மர் டைமில் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது.
உணவு முறையை மட்டும் மாற்றி எடுத்துக்கிட்டு உங்களோட உடல் எடையை ஈஸியாக குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இது வரைக்கும் நீங்கள் யாரும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இந்த சம்மர் டைமை நீங்கள் பயன்படுத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1-2 மாதத்தில் உங்களோட உடல் பருமன் குறைய உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உடற்பயிற்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வெயிட் லாஸை ஐடியல் வெயிட் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த சம்மரில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு எதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லுங்கள். இந்த சேலஞ்சில் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்தே உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். 10 வயசுலேருந்து 70 வயசு இருக்கவங்க உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்க, அவங்களோட வெயிட் லாஸும் பண்ணணும். இல்லை ஒரு சிலருக்கு உடம்புல நிறைய கெட்ட கொழுப்பு இருக்குது, அதை கரைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த உணவு முறை கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உடம்புல இருக்க தேவையில்லாத தசைகளையும் தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைக்கிறதுக்கு இந்த சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேவையற்ற பவுடர்களையோ மருந்துகளையோ நம்ம உபயோகப்படுத்த போகிறதே கிடையாது. வீட்டில் அன்றாடம் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு, ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம நாவுக்கு சுவையாக சமைச்சு சாப்பிட்டே தான் உடல் எடையை குறைக்க போகிறோம். அது மாதிரி குறைச்சி ஹெல்த்தியாக வாழறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.